உண்மை வலிமையானதுதான் நண்பர்களே. ஆனால் விபத்தில் கணவன் இறந்துவிட்ட செய்தியை மனைவிக்கு தொலைபேசியில் தெரிவிக்கும் போது, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தாம்மா, சீக்கிரமா கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு வாங்க என்று சொல்லி அவளுடைய பெரும் பதற்றத்தை தணிக்க உதவும் பொய் எத்தனை அவசியமானது. மரணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டு விட்ட ஒரு நோயாளி, நான் பொழைச்சுக்குவேனாப்பா என்று கேட்கும்போது, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது என்று சொல்லும் பொய் எத்தனை மகத்தானது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லும் தந்தையிடம், எப்பப்பா திரும்ப வருவ என்று கேட்கும் மகனிடம், சீக்கிரம் வந்துருவேண்டா என்று சொல்லும் தந்தையின் பொய் எத்தனை உணர்வு பூர்வமானது. காதலிப்பவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவும், காதலை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் புதிதாக சொல்லப்படும் பொய்கள் எத்தனை அழகானவை. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்ல விரும்பாத போது உருவாக்கும் பொய்கள் எத்தனை சுவாரஸ்யமானவை. எனவே உண்மை உயர்வானதாகவே இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் வாழ்வை அழகானதாக ஆக்கவும், அர்த்தமுள்ளதாக ஆக்கவும் கொஞ்சம் பொய் சொல்லவும் கற்றுக்கொள்வோம் நண்பர்களே.